கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பாதத்திற்கு கடந்து வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த டிசம்பர் 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய தெளிவான நடத்துதலின்படி இந்த 7 நாட்களை எங்களை உருவாக்கும், எங்களை வணையும் என்கிற ஒரு தலைப்பில் ரிவைவஸ். இது எல்லாவற்றுக்கும், ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு குடும்பம் அல்லது கர்த்தர் அவன் மேலே வைத்திருக்கிற திட்டம் சித்தம் எல்லாவற்றிற்குமாக பொருந்தும்படியாக கர்த்தர் இந்த 7 நாள், இந்த வருடத்தின் இறுதியில் என் பாதத்துக்கு நீங்கள் வரணும்னு ஆண்டவர் பேசினதுனால இந்த நாளில் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த 7 நாளும் ஒரு உபவாச நாளாக நம்ம பார்க்குறோம். ஒரு வேளை இது நமக்கு 7 மணிக்கு நமக்கு முடிஞ்சிடும், ஒரு 6:50க்கெலாம். ஆனால் இதுக்கு முன்பு முடிந்ததுக்கு பின்பதாக இந்த நாளில் உங்களால் முடியும் அப்படின்னா ஏதாவது ஒரு மீல்ஸ், ஒரு நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் செபிக்கும் பொழுது அது இன்னும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ஒரு அவர் விரும்புகிற வண்ணமாய் நாம் மாறவும், அவர் விரும்புகிறதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய நம்முடைய எல்லைகள் சுத்திகரிக்கப்படவும் அது ஏதுவாக இருக்கும். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த முதல் நாளில் நீங்கள் எங்கள் கூட என்ன பேச விரும்புகிறீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் சில காரியங்களை பேச ஆரம்பித்தார். அதை மாத்திரம் நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இன்றைக்கி ஒரு பைக்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பைக் வாங்கும் பொழுது அந்த ஷோரூமில் ஒரு பெட்ரோல் போட்டு கொடுப்பாங்க. அந்த பெட்ரோலை வைத்து அந்த பைக் ஓட்டுகிற வாழ்நாள் முழுவதும் அந்த பெட்ரோலை வைத்தே நம்ம ஓட்ட முடியாது. அந்த பெட்ரோல், போட்டப்பட்ட பெட்ரோல் ஒரு சில நாட்களிலே அவைகள் முடிந்துவிடும். திரும்பவும் இந்த பைக்குக்கு அதை ஓட்ட வேண்டுமென்றால் அதை ரீஃபில் பண்ண வேண்டும். அதை மறுபடியும் புதிய பெட்ரோல் அதில் ஊற்றப்பட வேண்டும். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே கர்த்தர் நம்மிடத்தில் பேசின ஒரு சில காரியங்கள் சில வருடங்களுக்கு முன்பதாக, பல மாதங்களுக்கு, பல நாட்களுக்கு முன்பதாக கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தை அல்லது கர்த்தர் சொன்ன காரியங்களை வைத்து நாம் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உனக்கு ஒரு புது பலன் தேவை. இன்றைக்கி ஒரு புது பலன் தேவை. நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை கர்த்தர் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் அவனை அழைக்கிறார். அந்த அதிகாரத்தினுடைய முதல் பகுதியில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அநேக வாக்குத்தத்தங்களை ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறத பார்க்க முடியும். ஏதோ தனிப்பட்ட ஒரு சாதாரண வாக்குத்தத்தங்கள் அல்ல. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும், உன்னை ஒரு பெரிய ஜாதியாக மாற்ற போகிறேன், நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாக்குத்தத்தத்தை அல்லது உடன்படிக்கையை தேவன் ஆபிரகாமோடு கூட செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல ஆபிரகாமே சற்று சோர்ந்து நிற்கிறது போல அந்த வார்த்தையை நீங்கள் வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். எல்லாம் கவனிங்க. கர்த்தர் ஏற்கனவே வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த வாக்குத்தத்த லேண்டில் போய் அவரும் நின்றுட்டாரு, இறங்கி அங்கே நிற்கிறாரு. ஆனால் இந்த நேரத்தில் அவருக்கு இன்னும் ஒரு பலன் தேவையாக இருக்கிறது. இன்னும் ஒரு கர்த்தருடைய வார்த்தை அவரை இன்னும் அடுத்த சில ஆண்டுகளுக்கு ஆயத்தப்படுத்தி ஓடுவதற்காக, விசுவாச தகப்பனாக அவர் மாறுவதற்கு ஏதுவாக ஒரு வார்த்தை அவருக்கு தேவைப்படுகிறது. அப்போ தான் ஆண்டவர் பேசுகிறாரு, ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஏதோ ஒரு பயம் ஆபிரகாமை பிடித்திருக்கணும். அது எதிர்காலத்தை குறித்த பயமோ அல்லது இனி என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, என்ன சம்பவிக்க போகிறது என்பதை குறித்த ஒரு பயமாக இருக்கலாம்.
ஆபிரகாமுக்கு ஆதியில நான் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தேன், இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நீ ஓடுன்னு சொல்லல. ஆண்டவர் ஒரு புது வார்த்தை, ஒரு புது பலனை ஆபிரகாமுக்கு அன்னைக்கு சொல்றாரு. பயப்படாத ஆபிரகாம். அந்த வார்த்தையை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். ஆதியாம் 12வது அதிகாரத்துல கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு வார்த்தையாக அவர் அருகில இருந்து அவர் தோளிலே தட்டி கொடுத்து சொல்லுகிறது போல, பயப்படாதே ஆபிரகாமே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு புது பலனை உங்களுக்கு தர விரும்புகிறார். ஒரு புது காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். இதுவரை பழைய காரியம், பழைய ஓட்டம், இதுவரைக்கும் ஏதோ ஒரு காரியத்துல அந்த எல்லா இடத்துலையும் எப்போ நிற்கும்னு தெரியாதபடிக்கு நாம் அப்படியே ஓடிக்கொண்டு வந்து இந்த இடத்துல எல்லையில வந்து நம்ம நின்று கொண்டு இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த புதிய நாள்ல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், இதோ ஒரு புது பலனை நான் உனக்கு தரப்போறேன், ஒரு புது பலனை நான் உனக்கு தரப்போறேன். நீங்க யோபுவின் புஸ்தகத்துல பொழுது யோபுவினுடைய அந்த நாட்கள், அந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது அவர் பல பாதைகளினூடாய் அவர் கடந்து செல்ல ஆரம்பிக்கிறார். அவருக்கு ஒரு கடினமான பாதை அவருக்கு காத்திருக்கிறது. ஒரே இரவுல அவருடைய மொத்த சாம்ராஜ்யம் கவிழ்க்கப்படுகிறது. 10 பிள்ளைகளையும் இழக்க கொடுக்கிறார். எல்லாம் முடிந்து 2வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அவர் சரீரத்துல பருக்கள்னால, கொடிய பருக்களினாலே வாதிக்கப்படுகிறார். ஒரு பக்கம் இருதயத்துல தாங்க முடியாத வேதனை, பிள்ளைகளை இழந்து, மறுபக்கம் பார்க்கும் பொழுது தன்னுடைய சரீரத்துல வேதனை. இந்த வேதனையை தாங்க முடியல. இந்த காரியத்தை பார்த்து அவருடைய மனைவியை சொல்ல ஆரம்பிக்கிறார், இன்னுமாய் அவனுடைய உத்தமத்துல நின்று கொண்டிருக்கிறீர், தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று பேச ஆரம்பிக்கிறார். அந்த அளவுக்கு அவர்களுடைய வேதனை அதிகமாயிருந்தது. இந்த நேரத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யோபு அந்த முதல் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு முன்பதாக நீதிமானாயிருந்தான், தேவனுக்கு முன்பதாக உத்தமனாயிருந்தான். நீங்க வாசிக்கும் பொழுது அதுல சொல்லப்பட்டிருக்கும், அவருக்கு முன்பதாக செலுத்த வேண்டிய பலிகளை ஒரு நாளும் தவறாமல் செலுத்தினான். மட்டுமல்ல, பிள்ளைக ஒரு இடத்துல கூடி சாப்பிடுவதற்காக கூடியிருக்கும் பொழுது ஏதாவது தேவனை அவர்கள் தூசித்து இருக்க கூடாது என்று சொல்லி அவர்கள் தூசித்தார்கள் என்று எழுதப்படல. ஒருவேளை ஏதாவது அவர்கள் பேசியிருக்கலாம் என்று சொல்லி அந்த இடத்துல அவர்களுக்காகவும் பலிகளை செலுத்துகிறார். இப்படி கர்த்தர் அவருக்கு பாராட்டின நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி அவருக்கு, கர்த்தருக்கு நன்மையை, ஆண்டவருக்கு பலிகளை செலுத்தி கொண்டே இருக்கிறார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இப்போ அவர் வந்து நிற்கிற ஒரு எல்லை ஒரு கடினமான ஒரு எல்லை. எல்லாவும் கர்த்தருக்கு முன்பதாக நான் ஒழுங்கா இருந்தேனே, நான் நல்லா ஜெபம் பண்ணனே, நான் நல்லா பலிகளை செலுத்தினேன், அவருக்கு முன்பதாக உண்மையா தானே இருந்தேன், எனக்கு ஏன் இந்த பாதை, எனக்கு ஏன் இந்த நிலை, எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை என்று சொல்லுகிற அளவிற்கு இனி பழைய காரியங்களை பேச முடியாத அளவிற்கு தன்னுடைய ஒரு தற்போதைய சூழ்நிலை அவரை நெருக்கி கொண்டிருக்கிற ஒரு நிலை. இந்த நிலையில அநேக புலம்புகிறார். ஒரு கட்டத்தில் அவர் சொல்லுகிறார், நான் போகும் வழி அவர் அறிவார், நான் முன்னாடி பார்க்குற அவர் இல்லை, நான் பின்னாடி பார்க்குற அவர் இல்லை, நான் சைடில் எல்லா இடத்துலையும் பார்க்குற, வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் நான் பார்க்குற அவர் இல்லை, ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், நான் போகும் வழியை அவர் அறிவார். இப்படி பேசி கொண்டிருக்கிற இந்த யோபு அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறதே. நல்லா கவனிங்க, இந்த யோபுவுக்கு கர்த்தர் மறுபடியும் ஒரு வாழ்க்கையை வைத்திருந்தார். இந்த வாழ்க்கையை வைத்திருக்கும் பொழுது அவரே இறங்கி வந்தார், அவரே இறங்கி வந்தார். இதற்கு முந்தைய பலனை யோபு பெற்றிருந்த அந்த பலனுக்கு கர்த்தருக்கு நன்மை, அவர் செய்த நன்மைக்கு நன்றி பாராட்டினார், அவருக்கு உண்மையாயிருந்தார். அவர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி இருக்கலாம். ஆனா இந்த புது பலன் அப்படிப்பட்டது அல்ல. நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நேரடியாக ஆபிரகாமோடு கூட பேச ஆரம்பித்தார். இந்த யோபுவினுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது யோபுவை பார்க்க கர்த்தரே இறங்கி வருகிறார். அவர் சொல்றாரு, என் காதுனால உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது. இதுதான் புது பலன். கர்த்தர் கொடுக்கிற இந்த புது பலனை அவரே வந்து அருளுகிறார், அவரே வந்து அருளுகிறார். இந்த புது பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த புது பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, இதோ ஒரு புதிய அத்தியாயத்துக்குள்ளாக கர்த்தர் உங்களை நுழைய
செய்கிறார். யோபுவினுடைய வாழ்க்கை கர்த்தரை பார்த்துட்டேன் எல்லாம் முடிஞ்சது அப்படின்றது அல்ல. அந்த வார்த்தையினுடைய பின் தொடக்கம் சொல்லுகிறது, இழந்த எல்லாவற்றையும் யோபு திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறான். 10 பிள்ளைகளை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறான். ஆடு மாடுகள் சொத்து எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறான். யோபுவை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமாக மாறத்தக்கதாக இந்த நாட்களுக்கு பின்பதாக யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு ஒரு வேளை சொல்லலாம், உன் வாழ்க்கை முடிஞ்சது, உன் காரியம் முடிஞ்சது, உன் எல்லையில ஒரு பெரிய அழிவு உண்டாயிற்று, அநேக காரியங்களை நீ இழந்துட்ட, அநேக பாதைகள்ல நீ சில காரியங்கள்ல காயப்பட்ட, உன் வாழ்க்கையில இனி ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கோ உன் வாழ்க்கையில இனி உன் வாழ்க்கை மாறுவதற்கோ இனி ஒன்றுமில்லைன்னு அவன் சொல்லிக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் ஒரு புது பலனை தருகிறார். இன்றைக்கு ஒரு புது பலன் அவரிடத்திலிருந்து கடந்து வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. இதோ இவரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் காதினால், இப்பொழுதோ அவரை கண்டேனே என்று சொல்லி அவரை பார்த்த மாத்திரத்தில் இந்த யோபுவினுடைய வாழ்க்கை மாறினது. அவருடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் இந்த ஆபிரகாமினுடைய வாழ்க்கை மாறியது. இதே காரியம் தான் பவுலுக்கு நடந்தது. அந்த பவுல் அந்த பிரயாணப்பட்டு கொண்டு இத்தாலி பட்டணத்திற்கு அவர் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் சூரியனை அநேக நாட்கள் காணாததினாலே வருத்தப்பட்டு அவர்கள் காணப்பட்டிருந்த பொழுது இந்த பவுல் மட்டும் எழும்பி நின்று பேசுகிறார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, உங்களை மாதிரி நானும் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கலாம், உங்களை மாதிரி நானும் சாப்பிடாம அமர்ந்திருக்கலாம், ஆனா என்னை தேடி ஒருவர் வந்தார், நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தை பவுலை திடப்படுத்தினது. என்ன ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று ஒருவர் சொல்லுகிறார் என்றால் இந்த கப்பல் சேதம் அடையாது, இது உயிர் சேதம் உண்டாகாது, என்னை அவர் நிறுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று அவருடைய ஒரு வார்த்தை அந்த பவுலை பலப்படுத்தியது. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதற்காக கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். எந்த இடத்துல நீங்க சோர்ந்து போய் நிற்கிறீங்களோ கர்த்தர் இடத்துல கேளுங்க, எனக்கு ஒரு புது பலனை தாங்கப்பா, எனக்கு ஒரு புது பலனை தாங்கப்பா, எனக்கு ஒரு புது பலனை தாங்கப்பா. எங்கெங்கெல்லாம் புது பலனை அவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வுக்கு நேராய் அவர்கள் கடந்து சென்றார்கள். நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துல ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த மனிதன் அந்த அதிகாரத்துல சொல்லப்படுகிற அந்த மனிதன் அவன் முதல் என்ட்ரியே பூமியிலே மழை பெய்யாதபடிக்கான கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறவனாய் இருக்கிறான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது யாரு அப்படின்ட்டு. எலியா. இஸ்ரவேலின் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு பொறுப்பை கர்த்தர் இந்த எலியாவின் மேல வைக்கிறார். அவருடைய நாட்கள்ல கர்த்தருக்கு பிரியமான ராஜாக்கள் இஸ்ரவேலை ஆளல. அப்படிப்பட்ட ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண எலியா தெரிந்து கொள்ளப்படுகிறார். அப்போ இந்த மழை பெய்யாதபடிக்கு அவர் சொன்ன வார்த்தையின்படியே அநேக நாட்கள் பூமியில மழையும் இல்லை பனியும் இல்லை, காய்ந்து கிடக்கிறது, எங்க பார்த்தாலும் பஞ்சம். இந்த பஞ்சத்துல தான் சாரிபாத்தினுடைய ஊரிலே நடக்கிற அந்த சம்பவம் நடக்கிறது. அந்த கேரித் ஆற்றங்கரையில அவர் தங்கி இருக்கிறார். இந்த 2 சம்பவம் நிறைவு பெற்ற பின்பு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஆகாபுக்கு நீ உன்னை காண்பி அப்படிங்கிறாரு. அவர் போய் ஆகாபுக்கு முன்பதாக நிற்கிறார். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல கர்மேல் பர்வதத்துல, அந்த கர்மேல் பர்வதத்துல அவர் நிற்கும் பொழுது ஆகாப் வந்து கேட்கிறான், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீதானே அப்படின்னு. இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, நீயும் உன்னுடைய வீட்டாருமே என்று அவர் பேச ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இன்றைக்கு கர்த்தர் அக்னியினால உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம்னு அந்த இடத்துல அவர் ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறார். பாகாலனுடைய தீர்க்கதரிசிகள் வரவழைக்கப்படுகிறாங்க. ஏன்னா நாட்கள்ல இந்த காரியங்கள் ஆகாப் அந்த இஸ்ரவேலை அரசாட்சி செய்யும் பொழுது பாகால் தீர்க்கதரிசிகள் தான் தீர்க்கதரிசிகளாக பார்க்கப்பட்டார்கள். அவர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு ஜனங்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு பாகால் தீர்க்கதரிசிகள் அவர்கள் அழைப்பிக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஒரு பலிபீடத்தை எழுப்புறாங்க. அந்த பலிபீடத்தில் காளைகள் துண்டிக்கப்படுகிறது. அவர்கள் சாயங்காலம் வரைக்கும் அவர்கள் போராடுகிறார்கள். அந்த இடத்துல போராடி பாகாலே அக்னியை அனுப்பும் என்று அவர்கள் போராடுகிறார்கள். ஒரு அக்னியும் இறங்கி வரல. இப்போ
எலியா பலிபீடத்தை செப்பனிட ஆரம்பிக்கிறார். அந்த பலிபீடத்தை, இடிக்கப்பட்ட அந்த பலிபீடம், கர்த்தருடைய பலிபீடம், இனி இந்த பலிபீடத்துல பலி செலுத்தி ஒண்ணுமே ஆக போறது இல்லைன்னு அந்த பலிபீடம் இடிக்கப்பட்டிருந்தது. அந்த இடிக்கப்பட்ட பலிபீடத்தை மறுபடியும் செப்பனிடுகிறார். இதுவரைக்கும் அந்த பலிபீடம் இடிக்கப்பட்டிருக்கிறதுனா, அப்போ அந்த கர்மேல் பர்வதத்தினுடைய அந்த சம்பவத்திற்கு முன்பு வரைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாகாலுக்கு பலி செலுத்தி கொண்டிருந்தாங்க. இப்போ அந்த இடிக்கப்பட்ட பலிபீடம் மறுபடியும் செப்பனிடப்படுகிறது. அந்த இடிக்கப்பட்ட பலிபீடத்துல கர்த்தருடைய அக்கினி இறங்கத்தக்கதாக அந்த இடத்துல காளைகள் துண்டிக்கப்பட்டு வைக்கப்படுகிறது. ஒரு தண்ணீர் ஊற்றப்படுகிறது, குடம் குடமாக நீர் ஊற்றப்படுகிறது. இப்பொழுது அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, என் வார்த்தையை கேளும், என்னை கேட்டருளும் என்று சொன்ன மாத்திரத்துல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வருகிறது. அங்கு இருக்கிற காளைகள், அங்கு இருக்கிற தண்ணீர் முழுவதையும் அந்த அக்கினி நக்கி போற்றிட்டு என்று சொல்லப்படுகிறது. வானத்திலிருந்து அக்கினி இறங்கின அந்த நேரத்தில் 38வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தரே தெய்வம் என்று அந்த ஜனங்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து வணங்குகிறதை நீங்க பார்க்க முடியும். இந்த சம்பவத்திற்கு பின்பதாக 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, எசபேல் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறாள். என்னுடைய பாகால் தீர்க்கதரிசிகளை நீ கொன்று போட்டாய் என்று அந்த இடத்துல ஆகாப் மூலமாக எசபேலுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே அவ சொல்றான், நாளைக்கு உன் தலை உன் உடம்புல இருந்தனா என் தேவர்கள் இதுக்கு அதிகமாகவும் எனக்கு செய்வார்கள் என்று. இந்த வார்த்தையை கேட்ட உடனே எலியா பயந்து ஓடுகிறார். யார் இந்த எலியா? எல்லா முழு தேசமே பயந்து நடுங்கி கொண்டிருந்த நேரத்தில் கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்று வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அந்த இடத்துல மொத்த ஜனத்தையும் கர்த்தருக்கு நேராய் திருப்பின ஒருவன். அவன் இப்பொழுது பயந்து ஓடுகிறான். ஓடி சூறை செடியின் நடுவில் படுத்துக் கொண்டிருக்கிறான். அந்த சூறை செடியின் நடுவில் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த மறுபடியும் அங்க ஒரு தேவதூதன் வந்து அவனுக்கு ஒரு அப்பத்தையும் அந்த தண்ணீரையும் கொடுக்கிறான். அதை குடித்து கொண்டு மறுபடியும் படுக்கிறான். மறுபடியும் அவன் எழுப்பப்படுகிறான். மறுபடியும் படுக்கிறான். அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அந்த இடத்துல அந்த எலியா சொல்லுகிறார், போதும் ஆண்டவரே, எல்லாம் போதும். ஏதோ உமக்காக கர்மேல் பர்வதத்தில் ஒரு காரியத்தை நான் செய்து விட்டேன். நான் தனியா தான் இருக்கிறேன் ஆண்டவரே, எல்லாம் முடிந்து போனது, போதும். நான் வாழ எனக்கு பிடிக்கல, நான் தனியா இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும். என் பிதாக்களை போல நான் நல்லவன் இல்லை என்று அவன் புலம்ப ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த எலியா இதற்கு அடுத்த அவனுடைய அத்தியாயத்திற்கு இந்த கர்மேல் பர்வதத்தில் அக்னியை இறக்கின அந்த பலத்தோடு கூட இவனுடைய அடுத்த அத்தியாயத்திற்குள்ளாக அவன் நுழைய முடியாது. ஏனென்றால் இந்த அடுத்த அத்தியாயம் அநேக ராஜாக்களை அவன் அபிஷேகம் பண்ண வேண்டும். அடுத்த அத்தியாயத்திலே அநேக தீர்க்கதரிசிகளை அவன் ஸ்தானத்திலே எழுப்ப வேண்டும். இந்த அடுத்த அத்தியாயத்திற்கு அவனுக்கு தேவை ஒரு புது பலன். அந்த அடுத்த அத்தியாயத்திற்கு அவன் கடந்து செல்வதற்கு அவனுக்கு தேவை ஒரு புது பலன். இந்த புது பலத்தை அறியாதபடிக்கு அவன் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த சூழ்நிலை என்னால் எதிர்கொள்ள முடியாது, எனக்கு முன்பதாக இருக்கிற இந்த சவாலை என்னால் எதிர்கொள்ள முடியாது, இது என்னை தாங்கக்கூடியதாக இல்லை, இது என்னை மிகவும் வலியை ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது, போதுமாண்டவரே என்று புலம்ப ஆரம்பிக்கிறான். நடந்தது என்ன? அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்துல உண்டாகிறது. வேதத்துல நீங்க வாசித்தீங்க அப்படின்னா அந்த 19வது அதிகாரம் 12வது வசனத்துல 11வது வசனத்துல பார்க்கும் பொழுது பெருங்காற்றை பார்க்கிறாரு, பூமி அதிர்ச்சி உண்டாகுது. அதுக்கு பிறகு அந்த இடத்துல கர்த்தரை தேடுகிறார். 12வது வசனத்துல சொல்லப்படுகிறது, அதற்கு பின் ஒரு அக்கினி சூழ்நிலைக்குள்ளாக அவர் கடந்து சென்றுகிறார். அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது ஒரு மெல்லிய சத்தத்தை அவர் கேட்கிறார். நல்லா கவனிக்க, இதுவரைக்கும் அவர் பார்க்கிறாரு, பெருங்காற்றை பார்க்கிறாரு, பூமி அதிர்ச்சியை பார்க்கிறாரு, அக்னியை பார்க்கிறாரு. இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் இல்லை. ஆண்டவர் ஏதோ சொல்ல போறாரா, என்ன நடக்க போகிறது, என்ன வருகிறதுன்னு பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்ப எலியாவுக்கு தேவை ஒரு புது பலன், ஒரு புது பலன், ஒரு புது பலன். அவர் கண்களினால ஏதோ ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும் என்று அல்ல, இப்பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து அவருக்கு ஒரு வார்த்தை வரணும். அந்த வார்த்தை தான் அவரை அடுத்த அத்தியாயத்திற்குள்ளாக கொண்டு செல்ல போகிறது என்பதை உணர்ந்த பிரகாரமாக கர்த்தரை தேடுகிறார். ஒரு மெல்லிய சத்தம் உண்டாகிறது, எலியாவே இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீங்க நல்லா கவனிங்க. அந்த இடத்துல கர்த்தருடைய அந்த மெல்லிய சத்தம், அந்த மெல்லிய சத்தம் ஒரு
புது பலனை எலியாவுக்கு கொடுக்கிறது. ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் அவரோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். அந்த புது பலனை பெற்றுக்கொண்டவராய் மரணத்தை விரும்பிய எலியாவை கொண்டு 15வது வசனத்திலிருந்து 16வது வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, ஆசகேலை சீரியாவின் மேல எலியாவே நீ அபிஷேகம் பண்ண வேண்டும், யெகூவை இஸ்ரவேலின் மேல் அபிஷேகம் பண்ண வேண்டும், எலிசாவை உன்னுடைய ஸ்தானத்தில் நீ அபிஷேகம் பண்ண வேண்டும். நீ மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாய். நான் நீ ஓட வேண்டிய அடுத்த அத்தியாயத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் வாழ விரும்பவில்லை என்று நீ பேசிக் கொண்டிருக்கிறாய். நீ இந்த இடத்துல உன்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு இதுவரை உலகம் கண்டிராதபடிக்கு அக்கினி ரதங்களிலே நீ என்னோடு கூட என்னுடைய ராஜ்யத்திற்குள்ளே நீ கடந்து வர வேண்டும் என்பதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தருடைய புது பலனை அந்த இடத்துல கர்த்தர் அந்த இடத்துல எலியா பெற்றுக்கொள்ளுகிறார். கர்த்தருடைய புது பலனை பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் இந்த 3 சம்பவங்களும் நடக்கிறது. சீரியாவின் மேல் ஆசைகளை அபிஷேகம் பண்ணுகிறார், இஸ்ரவேலின் மேல் யெகூவை அபிஷேகம் பண்ணுகிறார், தன்னுடைய ஸ்தானத்தில் எலிசாவை கர்த்தர் அந்த எலியா எழுப்புகிறார். இவர்கள் எல்லாம் முடித்துவிட்டு மரணத்தை விரும்பிய இந்த எலியா மரணத்தை பார்க்காதபடிக்கு அக்கினி ரதங்களிலே எடுத்துக் கொள்ளப்படுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இதோ வருகிறது ஒரு புது பலன். இன்றைக்கு கர்த்தர் ஒரு புது பலனை கொடுக்கிறார். இதுவரைக்கும் ஏதோ ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த 2024 நாங்க ஓடினபடி இந்த 2025 எங்களால ஓட முடியாது. 2024 நீங்க கொடுத்த பலத்தை வைத்து நாங்கள் ஓடினோம். அதே பலத்தை வைத்து 2025 எங்களால எதிர்கொள்ள முடியாது. 2024 ஆண்டவரே, நீங்க கொடுத்த கிருபை, நீங்க கொடுத்த பலனை வைத்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில சில நிலைகளை தாண்டினோம், சில பர்வதங்களை தாண்டினோம், சில யோர்தான் பள்ளத்தாக்குகளை தாண்டினோம், ஆண்டவரே சில மலைகளை தாண்டினோம். அது உண்மைதான். ஆனா 2025க்கு எங்களுக்கு தேவை ஒரு புது பலன். இந்த 2025 எங்களுக்கு முன்பதாக இருக்கிற சவால்களை எதிர்கொள்ள, தடைகளை தாண்டுவதற்கு, அக்கினிகளை தாண்டுவதற்கு, யோர்தான் பள்ளத்தாக்குகளை தாண்டுவதற்கு எங்களுக்கு தேவை ஒரு புது பலன். இன்றைக்கு அந்த புது பலனை எங்களுக்கு தாரும் என்று சொல்ல போகிறோம். ஆண்டவரே, இந்த புது பலனை எங்களுக்கு தாரும், இந்த புது பலனை எங்களுக்கு தாரும், ஒரு புது பலனை எங்களுக்கு தாரும். இந்த வருடத்தின் இறுதியில வந்து நிற்கிறோம். அன்றைக்கு எலியாவுக்கு ஒரு புது பலனை கொடுத்தீரே, எங்களுக்கும் தாரும் என்று சொல்ல போகிறோம். யோபுவை நீங்கள் வந்து சந்தித்தீரே, அதே போல எங்களையும் வந்து சந்தியும் என்று சொல்ல போகிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவரே பயந்த சூழ்நிலையில் இருந்த ஆபிரகாமை பார்த்து, பயப்படாதே ஆபிரகாமே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, எங்களையும் பலப்படுத்த வாரும் என்று சொல்ல போகிறோம். இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம நோக்கி பார்க்க போகிறோம். இன்னைக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் சந்திக்க இந்த ஜூம் வழியாக கர்த்தர் உங்கள் அறைக்குள்ளாக வந்து நிற்கிறார். அப்படியே இருக்கிற இடங்களை கண்களை மூடி, எனக்கு புது பலன் தாங்க ராஜா, எனக்கு புது பலனை தாங்கன்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க. ஒரே ஒரு வார்த்தை, புது பலனை தாரும் தெய்வமே, புது பலனை தாரும் தெய்வமே. ஒரு ஆசையோடு புது பலனை தாரும் தெய்வமே, புது பலனை தாரும் தெய்வமே. உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே.
கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை ஒரு புது பலனை இன்றைக்கு ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் பொழிந்தருளி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம பாடணும்ல அந்த வார்த்தையினுடைய கடைசி கவி, இதுவே தான் எங்கள் வாஞ்சி. இந்த 7 நாட்கள் ஆண்டவர்கிட்ட வாஞ்சியாக கேளுங்க. ஆண்டவரே, ஒரு புது பலன் இல்லாமல் இனி வரப்போகிற அந்த ஆண்டவரே எல்லைக்குள்ளாக நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த புதிய அத்தியாயத்துக்குள்ளாக எங்களால் ஓட முடியாது. எங்களுக்கு இன்னைக்கு தேவை புது பலன், எங்களுக்கு தேவை புது பலன். ஆண்டவரே, அப்படிப்பட்ட வானத்திலிருந்து அக்னியை இறக்கின அந்த மனிதனுக்கே ஒரு புது பலன் தேவைப்படும்னா ஆண்டவரே எங்களுக்கு தேவைப்பா. உம்முடைய வார்த்தையை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உம்முடைய முகமுகமாய் சந்தித்த ஆபிரகாமுக்கே ஒரு புது பலன் தேவைப்படும்னா எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு முன்பதாக உத்தமனாய் நின்ற யோபுவுக்கு ஒரு புது பலன் தேவைப்படும்னா எங்களுக்கும் தேவை ஆண்டவரே. உமக்காக கண்டங்களை அசைத்த பவுலுக்கே ஒரு புது பலன் தேவைப்படும் என்றால் எங்களுக்கும் தேவை ஆண்டவரே. இந்த காலை வேளையில குடும்பமாய் ஆண்டவரே, தனியாய் ஆண்டவரே, தகப்பனை உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த தரிசனத்திலே ஓடுகிற பங்காளிகளாய், உடன் பங்காளிகளாய் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். எங்களை மறுபடியும் வணையும், எங்களை உம்முடைய பலத்தினால இடை கட்டும், எங்களை மறுபடியும் உருவாக்கும். உம்முடைய பலத்த வல்லமைகள் ஒவ்வொருவர் மீது இறங்கி வரட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மீதும் அக்கினி விழுவதாக. இப்பொழுதே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மீதும் பிரசனம் இறங்கி வருவதாக. ரிகாபா ராகமா நாமா கபாரா ஓ சேகேபா ராகபா ராகமா நாமா கதா ஓ ரியா கரலா பரபா கரலா கதா. அநேகர் உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, உங்க பலத்தினால நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இதோ கர்த்தர் அநேகர் புது பலத்தினால இடைகட்டி கொண்டிருக்கிறார். ஒரு புது பலன், ஒரு புது பலன், ஒரு புது பலன் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். கர்த்தருடைய பலன் இறங்கி கொண்டிருக்கிறது. அநேகர கர்த்தர் தம்முடைய பலத்தினால இடைகட்டி கொண்டிருக்கிறார், இடைகட்டி கொண்டிருக்கிறார். எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லுகிறார். எலும்பு எலும்பு பலன்கொள். கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எலும்பினபடி எலும்பு. ராகாபை துண்டித்தது, வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, இனி வருகிற நாட்கள்ல உங்களுடைய பிள்ளைகளை நீ பயன்படுத்த போகிற ஆண்டவரே தகப்பனை காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகிறது. உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. உங்க பிள்ளைகளுக்கு முன்பதாக இருக்கிற மலைகளை நொறுக்கி ஆண்டவரே தகப்பனே குன்றுகளை பதருக்கு ஒப்பாக மாற்றத்தக்க ஒரு வல்லமையை, ஒரு பலனை பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையிலே நீங்க கொடுக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அவர்களை கொண்டு நீ செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகிறதற்காய் நன்றி. இந்த புது அத்தியாயத்தில் நுழைவதற்கும் இந்த புதிய ஆண்டிற்குள்ளே அவர்களுக்கு முன்பதாக இருக்கிற சவால்களை தாண்டி செல்வதற்குமான பலத்தை இன்னைக்கு நீங்க கொடுத்துட்டீங்கப்பா. நன்றி ஆண்டவரே. உம்மாலே ஒரு சேனைக்குள்ள நாங்க பாய போறோம், உம்மாலே ஒரு மதில நாங்க தாண்ட போறோம் ஆண்டவரே. நீர் அருளுகிற பலத்தினாலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தை திறம்பட ஓட போகிறோம்ப்பா. உங்க கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினம் இதே போல நம்ம மத்தியில 6 மணியிலிருந்து நம்மளுக்கு 7 மணி வரைக்கும் இதே போல் நம்மளுக்கு மீட்டிங் இருக்குது. நம்ம மத்தியில் ஜோயல் சாம்ராஜ் அப்படிங்கிற பிரதர் சுவிசேஷபுரம் பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க நம்ம மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க. இந்த 7 நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு மீல்ஸை ஸ்கிப் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க முடியுமான்னு யோசிங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் ஆண்டவர் இடத்துல எங்க இருந்தாலும் ஜெபித்து கொண்டே இருங்க. இந்த 7 நாள் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கர்த்தர் கொடுக்க போகிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். தொடர்ந்து ஜெபங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. We'll meet again tomorrow at 6 o'clock. Thank you. God bless you.